திருவாசக படிப்புவட்ட கூட்டத்தை ஆரம்பிப்போம். இன்று நாங்கள் படிக்கப் போவது கருநட்ட கண்டனை என்று தொடங்குகின்ற பதிகத்தின் முதல் 5 பாடல்களையும் பார்க்க போகின்றோம். இன்று எங்களுக்கு இந்த பகுதிக்கு, இந்த பாடல்களுக்கு விளக்கம் அளிக்க இருப்பவர் தயாநிதி. தயாநிதி, நீங்க தொடங்கலாம். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். அப்பர் பாடிய, நான் கேள்விப்படுகிறேன், அப்பர் 3 பதியங்கள் சிற்றம்பலத்தில் பாடியதாகவும் அதில் இதுவும் ஒரு பதியம் என்றதும் நான் இங்கே வாசித்தேன். இந்த பதியம் அந்த கதையின்படி அப்பர் அந்த சூர நோயால் இதெல்லாம் செய்து அவர்களுக்கு அதையெல்லாம் குணமாகி பிறகு என்ன இவனுடைய தண்டனை எல்லாம் செய்து அது எல்லாத்தையும் பிறகு சிவனின் கருணையால அவற்றிலிருந்து மீண்டு வேறு வேறு தலங்களுக்கு போகிறார். பின்பு இந்த தில்லைக்கு வருகின்றார். அங்கே இதுதான் அவர் முதல் தில்லைக்கு வந்ததாக அதுல இருந்தது நான் வாசித்ததில். அதை பற்றி ஒரு லைனும் கிட்டத்தட்ட அது சரியா இருக்கலாமோ என்ற மாதிரிய அந்த மாதிரி ஒரு மீனிங் எடுக்கலாம் என்ற மாதிரியான ஒரு லைனும் இந்த பாடலில் இருக்கிற மாதிரி இருந்தது. முதல் அன்று இல்லாட்டிலும் அங்கு வந்திருக்கிறதை அந்த தில்லைக்கு போயிருக்கிறார் என்பதை சிவன் கவனித்த மாதிரியான ஒரு லைனும் இதுல வருகின்றது. மற்றது நான் இந்த பாடல்களுக்கு பொதுவாக இந்த பாடல்களுக்கு நேரடியான விளக்கத்தை தான் நான் கூட சொல்ல இருக்கிறேன். இப்ப இந்த ஏனென்றால் இந்த பாடல்களுக்கு பிறகு நம்மை கண்டது பெற்ற அந்த சைவ சித்தாந்தம் எல்லாம் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு பிறகுதான் அவர்கள் சைவ சித்தாந்தம் எல்லாம் வளர்ந்தது. ஆனால் இவருடைய பாடல்களில் சில தத்துவ கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா கட்டாயம் அது சைவ சித்தாந்தம் பிறகு வந்திருந்தாலும் அந்த வேதம் ஆகமங்களில் உள்ள கருத்தை தான் இந்து சமயத்தில் உள்ள எல்லா பிரிவுகளுமே அதுல உள்ள கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த இதோட ஒவ்வொரு மாதிரி அவர்கள் இன்டர்பிரிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இங்க இவருக்கும் அந்த பழைய அந்த தத்துவங்களையோ எதிர்த்து வேதம் மேபி ஆகமம் உபனிஷங்களில் உள்ள தத்துவங்களையும் எடுத்து, அதே சமயம் புராணங்களில் உள்ள இந்த கடவுள்மார் என்ன செய்தார்கள் என்பதையும் சேர்த்து அவர்கள் வர்றதாக இதுல வருகின்றது. அப்ப நான் இயன்றவரை பாடலுக்கு நேரடியாக கருத்து சொல்ல இருக்கிறேன். தேவையான இடங்களுக்கு மாத்திரம் வேண்டாம். சில இடங்களில் அந்த புராண கதையோ இல்லாட்டில் சில தத்துவ கருத்தையோ நாங்கள் எடுக்காட்டில் அதுக்கு விளக்கம் சொல்வதே கஷ்டமாக போயிடும். மறுபடியால் அந்த இடங்கள்ல மாத்திரம் இதை எடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஓகே. கருநட்ட கண்டனை, அண்டத் தலைவனை, கற்பகத்தை, சிறுநட்ட மும்மதில் எய்ய வல்லானை, செந்தி முழங்க திருநட்ட மாடியை, தில்லைக்கிறையை, சிற்றம்பலத்து பெருநட்ட மாடியை, பெருநட்டம் ஆடியை, வானவர் போனென்று வாழ்த்துவேனே. அப்ப இதுல முதல் நான் பார்ப்போம். கருநட்ட கண்டனை. கரு என்று சொன்னா கருமையானது. அப்ப கருமையானது என்று சொல்லியிருக்கேன். இங்க நாங்க கருமையான இல்லாட்டி நீளமான நஞ்சு. அப்ப நஞ்சை கழுத்துல கண்டத்துல அவன் நட்டு இருக்கான், நிலைத்து வைத்திருக்கான். அதாவது எங்களுக்கு அந்த கதை தெரியும். என்ன பாற்கடலை கடைந்த பொழுது
வந்த நஞ்சை வந்து மற்றவர்களுக்கு அமுதமும் நஞ்சும் வந்தது. அந்த நேரத்தில் நஞ்சை கண்டு எல்லோரும் பயப்பட இவர் அதனை எடுத்து வாய்க்கில் விடுன்னு பொழுதும் அதில் கதையின்படி பிறகு உமாதேவியார் கழுத்தை பிடிக்க நஞ்சி வந்து அதிலேயே நின்று விட்டது. அப்ப இங்க வந்து கருநட்ட கண்டனை என்றால் நீலகண்டம் என்ற மீனிங், அதாவது கருவை நட்டு நிலைக்க வைக்க கண்டத்துல நிலைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. கருநட்ட கண்டனை, அண்ட தலைவனை, அண்டங்களுக்கெல்லாம் தலைவனை, கற்பகத்தை, கற்பகம் என்றா கற்பகங்களுக்கு தெரியும், கற்பக மரம் வந்து எல்லா கேட்கும் எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்ப இங்கு வந்து அடியவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகத்தை, செரு நட்ட மும்மதில் ஈயவல்லானை. செரு நட்டனால் சண்டையில், இங்க நட்டனுக்கு சொல்றார்கள் சண்டையில் ஈடுபட்டன்னு சொல்லி, இல்லாட்டி சண்டையை ஏற்படுத்திய நாங்கள் எடுக்கலாம். செரு என்றது சண்டையை ஈடுபட்ட மும்மதில் என்று சொல்லி அந்த 3 புறங்களையும் ஈயவல்லானை, நாங்கள் இங்க வந்து அம்பை இது அதை அழித்தானை என்று எடுக்கலாம். அப்ப 3 புறங்களையும் அழித்தானை இல்லாட்டி அழிக்க வல்லானை. சிந்தி முழங்க திருநட்டமாடியை. அப்ப இந்த சிவப்பான தீ வந்து முழங்குகிறது. அப்ப வழக்கமாக தீ வந்து அந்த நாங்கள் நார்மலாக தீய வந்து வெளிச்சம் தர்றது இல்லாட்டி என்று சொல்றதே தவிர அப்படி சத்தம் போடும்னு சொல்லல. ஆனால் இது ஒரு பெரிய தீயா இருக்கும். அந்த எங்களுக்கு தெரியும், அந்த பெரிய ஒரு இப்ப காடோ அதுவளவு வந்து எரிஞ்சுது என்று சொன்னால், இல்லாட்டியில் ஒரு பெரிய ஒரு கணக்க குப்பையை வச்சுட்டு எரிஞ்சம் பண்ணால் அவங்க கொஞ்சம் ஒரு சத்தம் போட்டுக்கொண்டு தான் வெடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தங்கள் போட்டுக்கொண்டு தான் தீ வந்து எரியும். அப்ப இங்க வந்து செந்தி முழங்க அந்த இது வந்து சத்தம் போட முழங்க திருநட்டமாடியை, திருநடனம் ஆடியன்னு சொல்லணும், ஆடுகின்றவனை அந்த திருநட்டமாடியை, தில்லைக்கு இறையை, தில்லைக்கு இறையாக இருக்கிறான், அரசனாக இருக்கிறான். சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை, சிற்றம்பலத்துல பெரிய நடனம் ஆடுகின்றான், நடமாடுகின்றவன், நடமாடுகின்றவனை வானவர் கோனென்று வாழ்த்துவனே, வானவர்களுடைய தேவர்களுடைய அரசன் என்று நான் வாழ்த்துவனே என்று இந்த பாடல் வருகின்றது. இன்னொரு வாசிக்கிறேன். கருநட்ட கண்டனை, அண்ட தலைவனை, கற்பகத்தை, செருநட்ட மும்மதில் எய்ய வல்லாடை, செந்தி முழங்க திருநட்டமாடியை, தில்லைக்கு இறையை, சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடியை, வானவர் கோனென்று வாழ்த்துவேனே. அப்ப இந்த செந்தி முழங்க என்றதுக்கு இப்ப இவருடைய கையிலையும் தீ இருக்குது. ஆனால் அந்த தீ வந்து பெருசாக முழங்கும் பெரிய சத்தம் போடும் இல்லை. என்னுடைய நாங்க இதை வந்து ஒன்றில் இவர் வந்து என்ன மயானத்தில் தீ எல்லாம் நெருப்பு எல்லாம் எரிய அந்த நேரத்துல வந்து அந்த தீ சத்தம் போட்டு கொண்டிருக்க திருநட்டம் ஆடினார் என்று எடுக்கலாம். இல்லாட்டில் அந்த ஊழிக்காலத்தில் பெரிய தீயாலையோ பெரிய அழிவு வரும் பொழுது, அந்த காலத்தில் பெரிய பெருந்தீ வரும் பொழுது இவர் இதை ஆடினார் என்று இருக்கலாம். மற்றது இந்த சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடினார்கள். சிற்றம்பலம் வந்து அவர்கள் இதுல ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்கள், சிற்றம்பலம் வந்து கம்பேரிட்டிவ்லி சின்ன இடம், ஆனால் அங்க வந்து பெரிய நடனம் ஆடுகிறார், அந்த சிறிய இடத்தில் பெரிய நடனம் ஆடுவார் வந்து. அப்ப சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடி, இப்ப இங்க வந்து 2 தரம் நட்டமாடி வருகின்றது. ஒன்று தீமுழங்க திருநட்டமாடி, மற்றது சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை என்று இங்கே வருகின்றது. மற்றது இந்த வானவர் கோனென்று வாழ்த்துவினே என்பதும் இந்த இதுக்கும் ஒரு தொடர்பு நாங்கள் பார்க்கலாம். கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை என்றது. ஏனென்றால் கருநட்ட கண்டன் என்றது அந்த விஷத்தை எடுத்து குடித்தது வந்து சாப்பிட்டது வந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக, தேவர்களுக்கு அமிர்தம் கொடுப்பதற்காக கண்டபடியால் இங்க வந்தது வானவர் கோன் என்று சொல்றது கூட பொருத்தமாக அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி
தெரிகிறது. ஓகே, நாங்கள் 2வது பாட்டுக்கு போவோம். ஒன்றி இருந்து நினைமின் நினைமின்கள். ஓகே, ஒன்றி இருந்து நினைமின்கள் உன் தமக்கு ஊனமில்லை. ஒன்றி இருந்து நினைமின்கள் உன் தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் அடிவர்க்காக இல்லாடி அடிவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம். சென்று தொழுமின்கள் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம். இன்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஒன்று இருந்து நீங்க மனதிலே அவனை மாத்திரம் அப்படியே நினைத்து கொண்டு இந்த தியானம் செய்யும் பொழுது மனம் ஒன்றாக இருக்கும். அப்ப ஒன்று இருந்து நினைமீன்கள் அப்படியும் நாங்கள் எடுக்கலாம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருந்து என்ற மாதிரியும் எடுக்கலாம். அவர் நீங்க ஒன்றாக இருந்து இல்லாட்டில் ஒன்று மனதை ஒற்றைப்படுத்தாக அவனை மாத்திரம் நினைமீன்கள். உந்தமக்கு ஊனமில்லை. உங்களுக்கு உந்தமக்கு என்றால் உங்களுக்கு ஊனமில்லை, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவனை நீங்கள் இப்படி நினைத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான குறையும் வராது. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. இப்ப அடியவர்க்காக என்ன செய்தான்? இங்கே அடியவர்க்காக நினைக்க நாங்கள் கூடாது மார்க்கண்ட இதுல அடியவர்க்காக என்று சொல்லி விதைக்க ஒரு ப்ளூரல்ல வந்தாலும் இங்க நாங்கள் ஒன்றில் முக்கியமாக நாங்கள் எடுக்கக்கூடியது அந்த கதையைத்தான். இது மார்க்கண்டேயருக்காக அவன் என்ன செய்தான்? கன்றிய காலனை. கன்றிய என்றதுக்கு அவன் நல்ல ஒன்றைய திருப்பி செய்து நல்ல வடிவாக அவனுக்கு அது திரும்ப செய்ய தெரியும். அதாவது உயிர்களை எடுப்பது காலனுக்கு நெடுக கலகானமாக செய்து அவனுக்கு ஒரு கைவந்த ஒரு விஷயம். ஒன்று இதுவரைக்கும் அவன் போவான், போய் எடுத்துக்கொண்டு வருவான். அவ்வளவு பழக்கமான ஒரு விஷயத்தை அப்படி அதுல பழக்கமாக உயிர்கள் எடுத்து பழகிய அந்த காலனை காலால் கடிந்தான். காலால் உதைத்தான் எங்களுக்கு இது தெரியும். கடிந்தான் சொல்லிக்க அவனால் தடுத்தான், உதைத்து தடுத்தான் என்று யாருக்காக? அடியவர்க்காக. இந்த கன்றிய காலனை என்றதுக்கு இன்னொரு மீனிங்கும் போடுறார்கள். கன்றிய என்றால் சினம் என்ற ஒரு மீனிங் இருக்கு. அப்ப சினமுற்ற காலனை அதுக்கு சொல்லி நம்ம இவர் போய் சிவலிங்கத்தை காட்டி பிடிச்சபடியால் அவனுக்கு சினம் வந்துட்டுது, மார்க்கண்டேயர் கட்டிப்பிடிக்க இது என்ன என்று சொல்லி எனக்கு அந்த கருத்தை விட சிரமுள்ள என்றதை விட இவனுக்கு வழக்கமாக இவர் என்ன சிவன் என்று அடியவன் என்றதை பற்றி எல்லாம் அவன் பெருசா யோசிக்கல. என்றால் அவனுக்கு போறது போவும் உயிர் எடுத்துக்கொண்டு வாருது. அதனுடைய தான் இவன் யாருன்றதை பற்றி ஒன்றுமே வழக்கமாக யோசிக்கிறது இல்லை. இப்போ இந்த எதுவும் அவன் ஒன்றும் யோசிக்காமல் போய் எடுத்துக்கொண்டான். அது வளமையான அவன்கிட்ட வேலை. அவனை அடியவர்க்காக காலால் கடிந்தான். அப்ப இங்க அடியவர்க்காக நீங்க ப்ளூரலா இருந்தாலும் அது நாங்கள் அப்படியே ப்ளூரல் எல்லா அடியவர்களுக்காகவும் எடுக்கணும். இங்க நாங்கள் அது மார்க்கண்டேயருக்கு தான் அது தனியை செய்ததாகத்தான் எங்களுக்கு கதையில இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு மார்க்கண்டேயருக்கு எப்படி செய்தால் நீங்கள் அடியவர்களையும் உங்களுக்கு மிச்சாக்களுக்கும் அவர் எப்படி செய்வார் என்ற ஒரு மீனிங்கை கொண்டு வர்றதுக்காக ப்ளூரல்ல போட்டதும் நாங்கள் எடுக்கலாம். சென்று தொழுமின்கள் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம். அப்ப நீங்க போய் உள்ளுக்கு போய் இங்க தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம், அந்த தில்லையில சிற்றம்பலத்துல தில்லை உள்ள சிற்றம்பலத்துல நட்டம் அன்னைக்கு நாங்கள் இங்க நடனம் ஆடுபவன் எடுக்கலாம். அப்ப தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம் செய்கின்றவரை போய் சென்று தொழுமின்கள். இது நாங்கள் இந்த தில்லையுட் சிற்றம்பலத்து சென்று தொழுமின்கள் என்று எடுத்து போட்டு நட்டத்தை மற்றதுக்கு போடியும் போடலாம். நன்று என்ன நடனம் என்று சொல்லி வந்தா என்று அப்படி அதையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்த பாவம். இன்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே. அப்ப இங்கு இன்று வந்தாய் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுது வந்தாய் என்ற மாதிரி நாங்கள் அதை எடுக்கலாம். அதாவது எம்பெருமானுடைய அந்த நட்டத்துல அந்த நடனத்துல ஒரு திருக்குறிப்பு இருக்குது.
அவருடைய ஒரு குறிப்பை பார்க்க, அவருடைய நடனம் ஆடுறதை பார்க்க, இவர் வந்து அப்பர் வந்து அங்க போன பொழுது அவருக்கு வந்து பூவந்தாய் என்று கேட்ட மாதிரி இருக்கிறது. அதான் ஒரு குறிப்பு. நேரடியாக கேட்காட்டிலும் ஒரு குறிப்பாலே அவர் வந்து கேட்கிறார் என்ற மாதிரி அப்பருக்கு தெரிகிறது. அப்ப அவர் சொல்ற எம்பெருமான் திருக்குறிப்பே. அப்ப நட்டம் என்ன என்று வந்தாய் என்று எம்பெருமான் திருக்குறிப்பே. திரும்ப வாய்ச்சி என்றால் ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழுமின்கள் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அடுத்த 3வது பாடல். கண்மனவீர் இல்லாட்டி கல்மனவீர் கலியும் கருத்தே சொல்லி காண்பதென்னே நன்மனவர் நவில் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திலங்கி என்மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடில்லையே. அப்ப கண்மனவீர், அப்ப கல் போன்ற மனம், அவங்களுக்கு கல்லு போல உருவாத ஒரு இல்லாத மனமுடையவர்களே. கலியும் கருத்தே சொல்லி, கலியும் கருத்துன்னு சொல்லி இல்ல என்ன உங்களுடைய இப்ப இவருடைய இது கண்டு சொன்னால் நார்மலாக என்ன பிறப்பு இல்லாமல் போறதுதான் முக்கியமாக விஷயம். மற்றது அதுக்காக கடவுளை என்ன சிவனை வந்து கும்பிட வேண்டும் என்றது. அப்ப அப்படி இருந்த கருத்தை விட்டுட்டு நீங்கள் வேற விஷயங்களை கேட்கிறது, அதை செய்தாங்க அவங்களுடைய அதை எனக்கு வேண்டும் இதை எனக்கு வேண்டும் என்றது அந்த கருத்து, அந்த கலியும் கருத்து அது நிலையும் இருக்காது. உங்களுக்கு ஒரு கால் ஒரு கேள்விப்படும், இன்னொரு கால் இன்னொன்று கேள்விப்படும். அப்படிப்பட்டத கலியும் கருத்து, நிலை இல்லாத இந்த கருத்துக்கள். ஆனால் பிறவி வேண்டாம் என்றது வந்து ஒரு நிலையான கருத்து. அப்ப அந்த கலியும் கருத்தை சொல்லி, அப்படிப்பட்ட நிலை இல்லாத கருத்தை சொல்லி காண்பதென்னே, அதுல என்ன பிரயோசனம்? காண்பதென்னே. இப்ப கலியும் கருத்தை என்றதுக்கு வேற மீனிங்கும் நாங்கள் பார்க்கலாம். இப்ப இவர் வந்து முந்தி சமண சமயத்தில் இருந்தார். அப்ப ஓகே கலியும் கருத்துன்னா ஓகே சமண சமய கருத்தோ இல்லாட்டில் மற்ற புத்த சமய கருத்தோ அந்த கருத்துக்கள் எல்லாம் கழிந்து போக வேண்டிய கருத்து என்றால் அதவளால பெரிய பிரயோசனம் இல்லை என்றுதான் எங்களோட சைவ ஆக்களுடைய நம்பிக்கை. அப்போ அதுவரை எல்லாத்தையும் கலியும் கருத்து என்றும் இவர் சொல்லி இருக்கலாம். அப்ப கலியும் கருத்தே சொல்லி காண்பது என்ன, அதை நீங்க சொல்லி உங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லையா, உங்களுக்கு கடைசியாக பிரபு வேண்டாம்னு சொல்லி நீங்கள் வேறுமம் அடையணும் என்றால் சிவனிடம் போனால் தான் கிடைக்கும். இப்போ மற்ற கருத்துக்கள் எல்லாம் பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி எடுக்கலாம். நன்மனவர் நவில் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம். நன்மனவர் நல்ல மனமுள்ளவர்கள், அவர்களுடைய அடியவர்கள். அது நவில் தில்லையுட் சிற்றம்பலத்து நட்டம். நவில் என்று சொன்னால் அவரை போட்டி ஏத்துவது என்ற மீனிங்கும் சொல்றேன். மற்ற சும்மா சிம்பிளாக விரும்பும். அப்ப நல்ல மனமுள்ள அடியவர்களோ இல்லாட்டி நல்ல மனவர்கள் விரும்பும் தில்லையுட் சிற்றம்பலத்து, தில்லையில் உள்ள சிற்றம்பலத்து நட்டம், அந்த நடனம், அவர் சிவன் ஆடுகின்ற நடனம். பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திலங்கி. பொன்மலை என்று சொல்லிக்க இங்க வந்து அந்த சிற்றம்பலத்து தான் நாங்கள் சொல்லப்படுது நினைக்கிறேன். அப்ப சிற்றம்பலத்து, பொன்மலையில் சிற்றம்பலத்தில் வெள்ளி குன்றது போல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொன்மலையில வெள்ளி குன்றம் இருக்கிறது போல. இப்ப என்ன இங்க இருக்கு, சிற்றம்பலத்துல இறைவன் வந்து இருக்கிறான், சிவன் வந்து இருக்கிறான். வெள்ளிக்குன்று, ஏன் அது வெள்ளிக்குன்று என்று சொல்லி இருக்கார்கள்? அதுக்கு நாங்கள் வெள்ளிக்குன்று என்று சொல்லியிருக்க வெள்ளி எண்ணெய்க்கு 2 விஷயமாக இருக்கலாம். ஒன்றில் அவன் சிவப்பாகவோ இல்லாட்டி வெள்ளியாக இருக்கிறான் என்று இருக்கலாம். இல்லாட்டில் அவன் திருநூறு எல்லாம் பூசுகிறபடியால் வெள்ளிக்குன்றம் வெள்ளியாக தெரிகிறான் இருக்கிறான். இல்லாட்டில் அவன் வந்து என்ன பேரொளி ஒளிமயமானவன்
என்றபடியால் நாங்கள் மிக்க பெரும் ஒளி வந்து வெள்ளியாகத்தான் இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் வெள்ளிக்குன்றம் என்றும் எடுக்கலாம். வெள்ளிக்குன்றந்து போல பொலிந்திலங்கி, இங்கே பொலிந்து விளங்கி என்மனமே ஒன்றி, என்னுடைய மனத்திலேயே ஒன்றி புக்கனன் போந்த சுவடில்லையே, புக்கனன் புகுந்த சுவடில்லையே. அப்ப என்ற மனதிலே அப்படியே ஒன்றி அவன் வந்து என்னுடைய மனதுக்குள்ள வந்து அவன் வந்து புக்கனன் உள்ளுக்கு வந்துட்டான், போய் இருந்துட்டான், உள்ளுக்கு வந்து இருந்துட்டான். புகுந்த சுவடிலேயே ஒரு சுவடும் இல்லாமல். அப்ப எனக்கே என்ன மாதிரி அவன் மனதுக்குள்ள வந்தான்னு தெரியாது. ஆனால் அவன் வந்து மனதுக்குள்ள ஒரு சுவடும் இல்லாமல், அதாவது ஒரு அதுக்குரிய ஒரு எந்த ஒருவான சாயின் வந்தோன்னு தெரியாமல், எனக்கே தெரியாமல் வந்து மனதுக்குள்ள அவன் வந்து இருந்துட்டான். என் மனமே ஒன்றி, மனதில ஒன்றி அவன் வந்து சேர்ந்து விட்டான். அப்போ நாங்கள் திரும்ப பாட்டு பார்த்தால், கண்மனவீர் இல்லாட்டி கல்மனவீர் களியும் கருத்தே சொல்லி காண்பதென்னே, ஒரு பிரயோசனம் இல்லை. நன்மனவர் நவில் தில்லையுட் சிற்றம் பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளிக்குன்றது போல புலிந்திலங்கி என் மனமே ஒன்று பூக்கனன் பூந்த சுவடில்லையே. அடுத்தது 4வது பாட்டு. ஓகே, இந்த பாட்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. மீனிங்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிற் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த புறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. குனித்த புருவம், வளைந்த புருவங்களையும் கொவ்வை செவ்வாயில், கொவ்வைக்கனி போன்ற சிவந்த வாயும், குமுன் சிரிப்பு, வாயில ஒரு புன்னகை முகழ்கின்றது, பனித்த சடையும், சடை வந்து கொஞ்சம் ஈரமா இருக்குது. ஈரமா இருக்குது, அங்க இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈரம். பனித்த சடையும் பவளம் போல் மேனியும், செம்பவளம் போன்ற சிவப்பு மேனியும், பால் வெண்ணீரும், பால் போன்ற வெள்ளை நீரும், இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும். இனித்தமுடியனால் எங்களுக்கு அதை மிகவும் என்ன சந்தோஷத்தை தரக்கூடிய எடுத்த பொற்பாதமும். ஏன்னா இந்த எடுத்த காலை தூக்கின அந்த பொற்பாதத்தை தான் அவர்கள் வந்து அருள் தர்றதுக்கு என்று சொல்லி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அப்ப நாங்கள் அவருக்கு அருள் அதால கிடைக்கும் என்றது மாதிரி பார்க்கலாம். இல்லாட்டில் அவருடைய காலை பார்க்க நாங்கள் அவருடைய காலடியில் நாங்கள் அடைய வேணும் என்றதான் எங்களுடைய நோக்கம் என்றபடியால் அதுதான் எங்களுடைய இனிப்பாக இருக்கும் என்றபடியால் அப்படியும் இருக்கலாம். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால், அவற்றை எல்லாத்தையும் நாங்கள் காணப்பெற்றால் மனித புறவியும், இந்த மனித புறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, அதுவும் இந்த மாநிலத்தை வந்து நாங்கள் வந்து விரும்புவோம். இந்த மாநிலத்துல வந்து விரும்புவேன். என்ன நாங்க வந்து வழக்கமாக இந்த பாடல்கள் எல்லாத்திலையும் எங்கட இந்து சமயத்தின் இல்லாட்டில் பொதுவாக இந்திய சமயம் எல்லாத்திலையுமே முக்கியமான விஷயம் என்ன, நாங்கள் வந்து இந்த பிறவி துன்பத்திலிருந்து இல்லாமல் போகணும். அதாவது எங்கட இறப்பு பிறப்பு என்றது இல்லாமல் போக வேண்டும் என்றதான் எங்களுடைய பொதுவான ஒரு இந்திய சமயங்கள் எல்லாத்திலையும் ஒரு கருத்து. அதுல அதே போல எங்கட இந்த சைவத்திலையும் அது முக்கியமான விஷயம். எங்களுக்கு சொர்க்கம் அதுவர்கள் எல்லாத்தையும் விட விடுதலை தான் தேவை. அப்ப விடுதலை அடைவதற்தான் என்று எங்களுக்கு பிறப்பு வேண்டாம் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டால், இந்த இடத்துல சிவனை பார்த்தால், சிவனை உளவு அவருடைய அழகையும் உளத்தையும் நான் பார்த்தால் எனக்கு ஓகே, அது கூடி பெரிய விஷயம் இல்லை. இங்கே இதுவுமே தேவையானதுதான். அவ்வளவுக்கு இவருக்கு சந்தோஷமா இருக்குது சிவனின் இந்த அழகை பார்க்கும் பொழுது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் முன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போன் மேனியும் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த புறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அடுத்த பாட்டு. வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு
பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர். கோத்து அன்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதன்றோ நந்தங் கூலமியே. வாய்த்தது நந்தமக்கு. நந்தமக்குன்னா எங்களுக்கு வாய்த்தது, இது கிடைத்து விட்டது, நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைத்துள்ளது. இது ஒரு பிறவி மதித்திடுமின். இந்த பிறவியை இந்த பிறவின்னா முக்கியமாக நாங்கள் மனித பிறவி என்று எடுக்கலாம். அப்போ இங்க மனித பிறவியை பொதுவாக கிடைக்காது. எத்தனையோ பிறவிகள் இருக்கு, எத்தனையோ மிருகங்கள் இதுவள் எல்லாம் இருக்குது, பூச்சிகள், பறவைகள் என்று. அது அவ்வளத்துக்குள்ளேயும் மனித பிறவி கிடைத்தபடியால் எங்களுக்கு மனித பிறவி கிடைத்தபடியால் இந்த முத்தி அடையக்கூடிய சான்ஸும் கூட. அப்படிப்பட்ட இந்த மதவிக்கு கிடைக்க முடியாத மனித பிறவி கிடைத்திருக்குது. அதை நீங்கள் மதித்திடுமின். இது நாங்கள் உண்மையில பத்தருள்ளீர்ல தொடங்கலாம். பத்தருள்ளீர், அப்போ பத்தர்களுக்குள்ளவர்கள் பத்தர்களே. வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடும். எங்களுக்கு நல்ல ஒரு பிறவி இந்த மனித பிறவி கிடைத்திருக்கும், முடியாத மதியுங்கோ. பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன். பார்த்தன் என்று சொன்னால் அர்ஜுனனுக்கு பாசுபதம். அந்த பாசுபதம் நாங்களுக்கு கதை தெரியும். இந்த சிவனிடம் அர்ஜுனன் தவம் செய்யும் பொழுது அவன் வேடனாக இவரோட சண்டை பிடிச்சு போட்டு பிறகு கட்டி தழுவி இதை கொடுத்ததுன்னு சொல்லி, பாசுபதம் கொடுத்ததுன்னு சொல்லி. பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன். கோத்து அன்று முப்புறம் தீவளைத்தான். கோத்து என்று சொல்லிக்க வில்லில கோத்து, என்னத்த அம்பை கோத்து, வில்லில கோத்து. முப்புறம் தீவளைத்தான். முப்புறம் அந்த 3 புறங்களை எரித்த முதல் 3 பாட்டுல 3 புறங்களை பார்த்தனாங்க. இப்ப இங்கேயும் மூபுறங்களை தீவளைத்தான். தீயால வளைத்தான், எரித்தான் நாங்கள் எடுக்கலாம். வளைத்தான், வளைத்து எரித்தான் சொல்லி. அப்ப இங்க நாங்கள் அம்பை கோத்து, அதால இது தீய என்ன அந்த இதை அழித்தான் என்ற மாதிரி எடுக்கலாம். இல்லாட்டி எங்கட அந்த கதையில அந்த கதை கனவிதமாக இருக்கிறது. அம்பாலியே என்று சொன்னான். மற்றது எல்லாம் அம்பை எல்லாம் அப்படி எல்லாம் வளைத்து போட்டு பிறகு அவன் புன்னகையாலேயே அதை எரித்தான் என்பது. இல்லாட்டில் நெற்றிக்கண்ணை திறந்து அந்த தீயாலை எரித்தான் என்றும் கதை இருக்கு. அதாவது அந்த கதை 3 விதமாக இருக்கு. அப்ப நாங்கள் இதுல இந்த இதெல்லாம் பரவாயில்லை. கடைசியாக அதை செய்து இந்த மூப்புறங்களை அழித்தான், தீ வளைத்தான், தீயால் எரித்தான் என்று தீயால் வளைத்து எரித்தான். தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ நந்தங்கூலமே. அப்ப தில்லை அம்பலத்து கூத்தன், தில்லை அம்பது கூத்தன், அது தில்லை அம்பத்துல கூத்தாடுகின்றவனுக்கு ஆட்பட்டிருப்பதென்றோ. ஆட்பட்டிருப்பது என்ன? அவனுக்கு அடிமையாக இருப்பது. ஆட்பட்டிருப்பதுன்னா அடிமையாக இருப்பதென்றோ, ஆட்பட்டிருப்பதென்றோ நந்தங் எங்களுடைய கூலமியே. கூலமியே என்று சொன்னால் கடமை. அப்ப எங்களுடைய கடமை என்ன? அவனுக்கு அடிமையாக இருப்பதுதானே எங்களுடைய கடமை என்று சொல்லி அவர் மற்ற பத்தர்களுக்கு பத்தருள்ளீர் என்று சொல்லி விழித்து அவர் இந்த பாடலை பாடுகிறார். திரும்ப வாசித்தால், வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின். பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர். கோத்து அன்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதன்றோ நந்தங் கூலமே. நன்றி இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு. மிக்க நன்றி தானதி. இந்த பாடல்களுக்கு முதல் நல்லதொரு அறிமுகத்தை வழங்கி அழகாக பிரித்து வாசித்து நல்லதொரு விளக்கத்தை அளித்திருக்கிறீர்கள். அந்த செந்தி முழங்க என்றதுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது, அதாவது செந்தி முழங்க என்ற பாடலிலே என்ற வரி என்ற அந்த
எக்ஸ்பிரஷன் வரைக்க நீங்கள் சொன்னீங்கள், அதாவது ரெண்டு விதமாக அவன் ஆடுகின்றான். சிந்தி முழங்க அவன் ஆடுகின்ற பற்றிய குறிப்பு இரண்டு இடத்திலே வருகின்றது என்றபடியா செந்திய முழங்க என்பதை அவர் மயானத்தில் ஆடுவதாக கொள்ளலாம் என்று. மற்றது அவர் தில்லையில் ஆடுகின்ற நடனம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அந்த சிவபுராணத்திலே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே தில்லையுட் கூத்தனே என்று சொல்லி மாணிக்க வாசகரும் அந்த ரெண்டையும் பக்கத்துல வைக்கிறார். நள்ளிருளில் நட்டம் ஆர்வத்தையும் இங்கால தில்லையில் சிவனுடைய கூத்தையும் அதொன்று. மற்றது அந்த கோயில், அதாவது நான் நினைக்கிறேன் என்று வந்தாய் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்ற தொடர் வந்த காரணத்தினாலே நீங்கள் இந்த பாடல் முதலாக வந்திருக்கலாம் என்று என்று சொன்னீர்கள். அது எனக்கு பொருத்தம் போலான் இருக்குது. இந்த கோயில் என்ற தலைப்பிலே 8 பதிகங்கள் அப்பருடைய பதிகங்களை நான் கண்டேன். அதில் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க இயலாது, ஒவ்வொன்றும் அழகான பாட்டுகள். அதிலே நான் நினைக்கிறேன் அந்த 22வது பதிகம் என்று நினைக்கின்றேன். அந்த பதிகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்ன, நேரம் இருந்தால் எடுத்து பாருங்க. பார்த்தால் காரைக்கால் அம்மையாரை பின்பற்றி அந்த மயானத்தில் ஆடுகின்ற அந்த 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 சித்திரிப்பை அவருடைய பாடலிலே காணலாம். அதுவும் அந்த இறுதி அந்த பாடல் ஒவ்வொரு பதிகத்தினுடைய இறுதி வரிகளிலும் காரைக்கால் அம்மருடைய பாடலுடைய சாயலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அது தாண்ட நீங்க அனுப்பின ஒரு புத்தகம் இருக்குல்ல, அந்த டிராப் பாக்ஸ்ல போட சொன்னீங்க, அதுல அந்த அது வருது காரைக்கால் அம்மையாரோட அது பண்ணி வருது. ஓகே, நன்றி. மற்றது அடியவர்க்கு என்றது அது உண்மையில அடியவன் சகக்கு என்றுதான் இருக்குது. அது மார்க்கண்டேயரை குறிப்பதாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டும். ஏன்னா அடியவன் சகக்கு அந்த ஈச்சில உள்ள அந்த வல்லினம் வர்றதால இச்சாக மாறும் என்ற ஒரு விதியின்படிதான் அது அடியவன் சகக்கு அடியவர்க்கு என்று அது வந்திருக்கு. நாங்கள் அதை வல்லினம் என்ன வல்லினமாக வல்லினம் வந்தபடியாக இச்சாக மாறியது என்று கொள்வதுதான் பொருத்தம் என்று நினைத்து உங்களுடைய சிறப்பான விளக்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இனி உரையாடலுக்குள்